இன்றைக்கி நம்ம வீடியோவில் 20 டெய்லி யூஸ்ஃபுல் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன போக விடு. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னு யோசிங்க. ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். லெட் மீ கோ. நான் உங்களிடம் பேசலாமா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? கேன் ஐ டாக் டு யூ? ரொம்ப ஈஸி தாங்க, ட்ரை பண்ணுங்க. கேன் ஐ டாக் டு யூ? அப்படி இல்லை. இது எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? நாட் லைக் தேட். அப்படிலாம் இல்லை அப்படின்றத நம்ம நாட் லைக் தேட்னு சொல்லுவோம். என்னை சந்தேகிக்காதே, என் மேலே சந்தேகப்படாத. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ட்ரை பண்ணுங்க. டோன்ட் சஸ்பெக்ட் மீ. சஸ்பெக்ட்னா சந்தேகப்படுறது. என்ன சந்தேகப்படாத அப்படின்றதுக்கு தான் நம்ம டோன்ட் சஸ்பெக்ட் மீன்னு சொல்கிறோம். நான் வீட்டில் இருக்கேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐம் அட் ஹோம். சிம்பிள் தான், ஐம் அட் ஹோம்னு சொல்லணும். அவசரப்பட வேண்டாம். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் ரஷ். ரஷ்னா அவசரமாக இல்லை வேக வேகமாக ஒரு செயலை செய்கிறப்போ நம்ம டோன்ட் ரஷ், அதாவது அவசரப்படாதன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின், நீங்கள் தகுதியற்றவர். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? யூ ஆர் அன்ஃபிட். அன்ஃபிட்னா தகுதியற்றது, பொருந்தாததுன்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் அன்ஃபிட்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஷின், எந்த தேதியில்? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஆன் விச் டேட். எந்த தேதியில்னா ஆன் விச் டேட்னு அர்த்தம். வேகமாக செய். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ ஃபாஸ்ட். டூ ஃபாஸ்ட்னு சொல்லணும். சாய்ந்து கொள்ளாதே, சாயாதே. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் லேன்னு அர்த்தம். இது உண்மையா அப்படின்னு நம்ம பல இடத்துல கேட்டிருப்போம். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? இஸ் இட் ட்ரூன்னு சொல்லணும். இனிமே இது உண்மையானு கேட்குறதுக்கு பதிலில் இஸ் இட் ட்ரூன்னு சொல்லி பழகுங்க. தயங்க வேண்டாம். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் ஹெசிடேட்னு சொல்லணும். ஹெசிடேட்னா தயக்கம்னு அர்த்தம். இனி என்ன தொந்தரவு செய்யாத. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? டோன்ட் பாதர் மீ எனிமோர். பாதர்னா தொந்தரவு. இனி என்ன தொந்தரவு செய்யாத அப்படின்றத டோன்ட் பாதர் மீ எனிமோர்னு சொல்லுவோம். பிடிவாதமாக இருக்காத. இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் பி அடமெண்ட். அடமெண்ட்னா பிடிவாதமாகன்னு அர்த்தம். உண்மையை சொல். இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டெல் மீ த ட்ரூத். ட்ரூத்னா உண்மைன்னு அர்த்தம். ஸோ டெல் மீ த ட்ரூத்னு சொல்லி பழகுங்க. நீ ஏன் இப்படி இருக்கிற? இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஒய் ஆர் யூ லைக் திஸ். நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்றதுக்கு ஒய் ஆர் யூ லைக் திஸ்னு சொல்லணும். உணர்ச்சி வசப்படாதீர்கள், அதாவது உணர்ச்சி வசப்படாதன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் பி எமோஷ்னல். உணர்ச்சி வசப்படாத அப்படின்றதுக்கு டோன்ட் பி எமோஷ்னல்னு சொல்லணும். என் கையை பிடித்துக்கொள். இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹோல்டு மை ஹேண்ட். ஹோல்ட்னா பிரிச்சுக்கிறது. ஹோல்ட் மை ஹேண்ட்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஷின், என்னிடம் பேசாதே. இது ஈஸி தான், ட்ரை பண்ணுங்க. டோன்ட் டாக் டு மீன்னு சொல்லணும். என்னிடம் பேசாதேனா டோன்ட் டாக் டு மீ. நீ எங்கிருந்தாய்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.